இந்த கோட்ட பொறியாளர் அவர்களுடைய நிர்வாகம் நம்மை தள்ளியுள்ளது. அதன் தொடர்ச்சியாக இங்கு உள்ள காலி பணியிடங்களை 100% நிரப்ப கோரி ஒவ்வொரு முறையும் நம்ம அவங்கள்ட்ட நம்மளோட லெட்டர் மூலமாகவோ நம்மளோட நேரடி சந்திப்பின் மூலமாகவோ வலியுறுத்தியும் இதனால் வரையும் எந்த காரணமும் இல்லாத தொடர்ச்சியாக செயல்படுவதால் காரணத்தால் மட்டுமே இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை இன்று நம்ம நடத்த திட்டமிட வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம் என்பதை தான் மாநில அமைச்சர் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது இன்று நம்மளுடைய முன்னணி தோழர்கள் மட்டும் கூடி நடத்தும் இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது இதற்கு மேலும் இந்த நிர்வாகம் நம்மளுடைய கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்காமல் இருந்தால் மேற்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கும் அடுத்த கட்ட போராட்டத்திற்கும் நாம் தள்ளப்படுவோம் என்பதையும் இந்த நிர்வாகத்திற்கு நாம் தெரிவித்துக் கொள்வதற்கும் நம் மாநில மையம் கடமைப்பட்டுள்ளது. மிகு உதவியாளர் சங்கத்தில் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். பேரன் மிகு உதவியாளர் சங்கத்தில் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். நியாயமான கோரிக்கைக்கான ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். நியாயமான கோரிக்கைக்கான ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். நெடுஞ்சாலைத்துறை கோவை நிர்வாகமே, நெடுஞ்சாலைத்துறை கோவை கோட்ட நிர்வாகமே, நிரப்பிடுக தீர மிக உரையாளர் காலை பயிற்சியர்களை நிரப்பிடுக வேலை கொடு இளைய தலைமுறைக்கு வேலை கொடு இளைய தலைமுறைக்கு வேலை கொடு அமல்படுத்து நமது துறை அரசாணையை அமல்படுத்து கோவை கோட்ட பொறியாளரே அமல்படுத்து கோவை கோட்ட பொறியாளரே அமல்படுத்து முதன்மை இயக்குனர் குறிப்பாயினை கோட்ட பொறியாளரே மீறாதே கண்டிக்கின்றோம் அரசாணை விதிமுறையை தெரியாத கோவை கோட்ட பொறியாளரை கண்டிக்கின்றோம் நிர்வாகம் தெரியாத கோவை கோட்ட பொறியாளரை கண்டிக்கின்றோம் நடத்தாரே அணி ராஜ்யம் நடத்தாரே அணி ராஜ்யம் நடத்தாரே கோவை கோட்ட பொறியாளரே நடத்தாரே மர்மம் என்ன இரண்டு நியமனத்தை செய்யாத மர்மம் என்ன கோவை கோட்ட தமிழக அரசு ஏற்படுத்தி வரும் கோவை கோட்ட பொறியாளர் ஞானமூர்த்தி மீது நடவடிக்கை கோவை கோட்ட பொறியாளர் ஞானமூர்த்தி
சரிங்க. சி குருசாமி, மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை திறன்மிகு உதவியாளர் சங்கம், மாநில மையம் விருதுநகர். இன்று கோயம்புத்தூர் நெடுஞ்சாலைத்துறை கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு கோட்ட பொறியாளர் திரு ஞானமூர்த்தி அவர்களுடைய ஊழியர் விரோத போக்கை கண்டித்தும், மாண்புமிகு தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களை அறிவுறுத்தலையும் ஏற்காமல், முதன்மை இயக்குனர் மற்றும் தலைமை பொறியாளர்களுடைய உத்தரவையும் மதிக்காமல் தன்னிச்சையாக செயல்பட்டு வரும் கோயம்புத்தூர் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு கோட்ட பொறியாளர் அவர்களை கண்டித்து இன்று நாங்கள் சங்கத்தின் சார்பில் ஒரு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆர்ப்பாட்டத்தின் பிரதான கோரிக்கையாக கோயம்புத்தூர் கோட்டத்தில் திறன்மிகு உதவியாளர் நிலை 2 காலி பணியிடங்கள் 25 பணியிடங்கள் இன்றைய நிலையில் காலியாக உள்ளன. அது இன்றைய நிலையில் இல்லை, கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக காலியாக இருக்கின்றன. இந்த கோட்டத்திற்கு ஒப்பளிக்கப்பட்ட பணியிடமே 25 பணியிடங்கள். அந்த 25 பணியிடங்களையும் அவர் நிரப்புவதற்கு தயாராக இல்லை. என்ன உள்நோக்கத்தோடு அவர் காத்திருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. தகுதி வாய்ந்த அரசாணை விதிமுறைப்படி 75% நேரடியாகவும் 25% தகுதி வாய்ந்தவர்களை கொண்டு பதவி உயர்வு மூலமாகவும் நிரப்பிட வேண்டும். அதுதான் துறையினுடைய விதி, அரசாணை அனைத்தும். இன்றைய நிலையில் அவரிடம் பலமுறை நாங்கள் நேரிலும் நிர்வாகிகள் சந்தித்தும் வட்ட அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய காலாண்டு குறைதீர்ப்பு கூட்டத்திலும் பல முறை வலியுறுத்தியும் அவர் இந்த 2024 இவர் பணியேற்பு செய்து கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலமாக இவரை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தியும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை. அதற்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருப்பதாக நாங்கள் அறிந்த காரணத்தினால் இதை போராட்டத்திற்கு எங்களை தள்ளிவிடுவதோடு மட்டுமில்லை, துறைக்கும் தமிழக அரசுக்கும் இவர் ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி வருகிறார். எனவே மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த கோட்ட பொறியாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். நெடுஞ்சாலைத்துறை கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு கோட்ட பொறியாளர் கோயம்புத்தூரினுடைய கோட்ட பொறியாளர் திரு ஞானமூர்த்தி அவர்கள்.